சோத்திரம் 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 ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. எங்கள் தேவனே, எங்கள் ஜீவனே, எங்கள் பலனே, எங்கள் அரணே, எங்கள் கோட்டையே, எங்கள் தஞ்சமே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் ஆபத்துகளின் அனுகூலமே, நம்பி இருக்கிறோமே, சார்ந்திருக்கிறோம், நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மேல் நின்றுடுங்க அப்பா. இந்த நாளில் கொடுக்கும் இந்த வார்த்தைக்கு ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செவி சாய்த்தபடினால உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்கிறவர்களும் உமக்கு செவி சாய்க்கிறவர்களாய் மாறுபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏனால் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசிக்கினால் எல்லாம் கூட விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று சொல்லப்பா. இந்த விசுவாசத்தை எங்களுக்கு வர்த்திக்க பண்ணுங்கப்பா. இந்த விசுவாசம் அப்பா எங்களை ஆண்டு கொள்ளட்டும் ஆண்டவரே. அவிவிசுவாசம் எங்களை விட்டு நீங்கட்டும் அடியே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்திரம் 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 ஆண்டவரே. பாவமை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் டாடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. இந்த விசுவாசத்தை குறித்து நாம் ஆண்டவர் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய மாதிரி இருக்கிறது. அதற்காக தான் நாங்கள் அன்று சங்கீதம் 90:17 எடுத்து வாசிப்போம். ஹல்லேலூயா சோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆமென். சங்கீதம் 90:17. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்திரம் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீ நல்லவர் நல்லவர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவர் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தணும். ஆம். எங்கள் கைகளின் கிரியையை எங்கள் கைகளின் கிரியையை எங்களுக்கு உறுதிப்படுத்தி ஆமென் ஆமென். எங்கள் கைகளின் கிரியைகளை எங்கள் மேல் உறுதிப்படுத்திடணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிறுத்தி மீண்டும் நிதானமா வாசிப்போமே. ஹல்லேலூயா. அநேகர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்குமே. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்திலே உறுதிப்படுத்தும். ஆம். எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியறலும். ஆமாண்டவரே ஆமாண்டவரே ஆமாண்டவரே. யார் எங்களை ஆமாண்டவர் எங்கள் கையின் கிரியைகளை உறுதிப்படுத்த முடியும்? உம்மால் அன்றி அல்ல அப்பா. நீதானே எங்களுக்கு எல்லாமே இல்லாம நீதானே எங்களுக்கு எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களோடு இருந்து எங்களை தாங்குகிறவராய் இருக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியைகள் எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம். எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும் அப்பா. ஆமாண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் கைகளின் கிரியைகளை உறுதிப்படுத்தினோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே. அதே ஆமாண்டவரே. சங்கீதம் 89:17 எடுத்து வாசிக்கும் போது ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்திரம். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். நீரே எங்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாங்கள் உம்முடைய சம்பத்து, நாங்கள் உம்முடைய கிரியைகள், நாங்கள் உம்முடைய ஆமாண்டவரே ஜீவனாய் இருக்கிறோம் அப்பா. நீர் உம்முடைய ஜீவனை எங்களுக்கு கொடுத்து அப்பா, உம்முடைய கிருபையினால் உம்முடைய இரக்கத்தினால் எங்களை முடிசூட்டி நன்மையினால் திருப்தியாக்குகிற தேவன். ஆகல்தான் நீர் சொல்லுவரே. ஹல்லேலூயா. நீர் எங்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும் அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் டாடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால்தான் சங்கீதம் 1:1 கூட நாங்கள் வாசிக்கும் பொழுது துன்மார்க்கருடைய வழியிலே நில்லாமலும் துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்காமலும் பாவிகளின் வழிகளில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் ஆமென். பாத்தீங்களா? கர்த்தருடைய வேதத்தை விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஏனால் தீமையான காரியங்களை விட்டு விலக வேண்டுமென்றால் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் கேட்க வேண்டும். ஆண்டவரே, இந்த மாதிரி காரியங்களை எங்களை நேரிடாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. எங்களுக்குள் உண்மை அறிகிற அறிவில் உண்மை விசுவாசிக்கிறதில் எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா என்று நாங்கள் கேட்கும் போது அவர் விசுவாசம் உள்ளவராய் இருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்கிறவராய் பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகல்தான் தேவன் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய காரணியும் அவருடைய தயவும் நம்மேல்
எப்பொழுதும் இருக்க வேண்டும். அவருடைய கருணை நம்ம மேல் எப்பொழுதும் இருக்கணும். அவருடைய ஃபேவர் நம்ம மேல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த ஃபேவரை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அந்த விசுவாசத்தை நாம் வர்த்தி கொண்டு நாங்கள் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். லூக்கா 8:15 எடுத்து வாசிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். பாத்தீங்களா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. ஆமென் அப்பா. ஓ உமக்கு நன்றி சொல்கிறோம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடன் பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஏனால் இந்த விசுவாசம் வரும்போதுதான் இந்த பொறுமை, கிருபை, அந்த ஒரு உணர்வு நமக்குள்ள உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஏன்னா அந்த விசுவாசம் நமக்குள் கொழுந்து விட்டு எரியும் போது, விசுவாசத்தினால் இந்த வார்த்தையை கேட்கும் போது, இந்த வார்த்தை பாருங்க, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு, இந்த வார்த்தையை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏன்னா இந்த அளவுக்கு நமக்குள்ள இந்த விசுவாசம், இந்த வார்த்தைகள் நமக்குள்ள கொழுந்து விட, அந்த அளவுக்கு நம்முடைய மறுரூபமாகி விடுகிறோம். நம்முடைய இருதயம் மறுரூபப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம நிலைமையை மாறி விடுகிறது. அல்லேலூயா. அதான் மத்தேயு 13:23 கூட சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கின்றவனோ உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருகிறான். பாத்தீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே. ஓ உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஆமென். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்வுமாய் இருந்து. அல்லேலூயா. ஆகதான் நாம் முதல்ல பார்த்தோம், தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அதை கேட்கிறவளாய் மாற வேண்டும். அதை செய்கிறவளாய் நம் மனதை மறுரூபப்படுத்தி அதன்படி நடக்கிறவளாய் மாற வேண்டும். ஆகதான் சொல்லுகிறார் பாருங்க அழகாக, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்வுமாய் இருந்து 100, 60, 30 பலன் தருகிறவனாய் மாறுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னால் நல்ல நிலத்தில் விழுந்த அந்த விதைக்கு ஒரு ஓமையை அந்த மலைப்பிரசங்கத்தில் நம்ம கேட்டிருக்கிறோம். வழியருகே, முச்செடியிலே, கற்பாறையிலே, நல்ல நிலத்திலே என்று. அப்பேற்பட்ட அந்த வார்த்தைகளை ஏன் தேவன் கிருபையாய் உதாரணமாக ஆண்டவரே நம்மளோட ஓமைகளோடு பேசினார். அதை குறித்துதான் நமக்குள்ள ஒரு கேள்வி வர வேண்டும். அதுதான் சீசர்களுக்கு அவரிடத்தில் நீர் ஏன் உண்மையாய் பேசினீர்கள் என்று அதை மீண்டும் அது தெளிவுபடுத்தி இருக்கிறார். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்குணமாய் இருந்து 100, 60, 30 பலந்தர்களாய் மாறுகிறான். அல்லேலூயா. நாம் பலன் பெற வேண்டும். அந்த வார்த்தை நமக்குள்ளிருந்து புறப்படும் போது மற்றவர்கள் பலன் அடைய முடியாய். அல்லேலூயா. உணர்வு அடைய முடியாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ அதை காத்து கொள்ள முடியாய். அவனிலிருந்து மீண்டும் அதை வளர செய்ய முடியாய். ஆகதான் இது நல்ல நிலத்தில் விழுகிற இந்த விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஜீவனுள்ள வார்த்தை நாங்கள் கேட்க கேட்ட நமக்குள்ள ஒரு விசுவாசம் கொழுந்து விட்டு எரிகிறது. கொழுந்து விட்டு எரியும் நிச்சயமாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே, திகையாதே விசுவாசியே,
கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே, கலங்காதே, திகையாதே விசுவாசியே. கல்வாரி இயேசு நம்மை கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. தந்தை தாயை நம்மை வெறுத்து விட்டாலும், பந்தம் பாசங்கள் அறுந்து விட்டாலும், தந்தை தாயும் நம்மை வெறுத்து விட்டாலும், பந்தம் பாசங்கள் நம்மை அறுத்து விட்டாலும், நின்றை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்தக்காரங்களால் அணைத்துக் கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே, கலங்காதே, திகையாதே விசுவாசியே. கல்வாரி இயேசு நம்மை விடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. வீரர் வசை கூறி துன்பம் வருத்தி இல்லாததும் சொல்லும் போது, வீரர் விசை கூறி துன்புறுத்தி இல்லாதது பொல்லாதது சொல்லும் போது, மகிழ்ந்து களி கூறு வின் கை மறு மிகுதியாகும். மகிழ்ந்து களி கூறு வின் கை மறு மிகுதியாகும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே, கலங்காதே, திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. கொடும் வறுமையிலும் உழன்றாலும், கடும் பசியினிலும் வாடினாலும், கொடும் வறுமையிலும் உழன்றாலும், கொடும் பசியினால் வாடினாலும், அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியை ஆற்றிடாரோ. அன்று எலியாவை போஷித்த இயேசு அவர் இன்று உன் பசியை ஆற்றிடாரோ. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே, கலங்காதே, திகையாதே விசுவாசியே. கல்வாரி இயேசு நம்மை கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. ஆமென், ஆமென். நமக்கு விசுவாசம் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 17:20 எடுத்து வாசிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், நன்றி இயேசுவே. கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இந்த மலையை பார்த்து விட்டு இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட விசுவாசத்தை நமக்குள்ள ஆண்டவர் விதைக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்கு எவ்வளவு தேவை என்பதை அவர் உணர்ந்தவராய், ஹல்லேலூயா, சுலபமாக நமக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு நமக்கு தடையாய் இருக்கிற காரியங்கள், நமக்கு மலை போன்ற காரியங்கள், பிரச்சனைகள், பாரங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு உவமையாக சொல்லுகிற பாருங்க. இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு என்னுடைய கஷ்டமே, என்னுடைய நஷ்டமே, என்னுடைய பாரமே, என்னுடைய கவலையே, என்னுடைய கண்ணீரே, என்னுடைய துக்கமே, என் துயரமே, என் நிந்தையே, என் அவமானமே, போ, என்னை விட்டு அப்புறம் போ என்று சொல்லும் போது அது அப்படியே ஆகும். ஹல்லேலூயா. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் சொன்னதே சொன்னதுதான். ஹல்லேலூயா. 1000 தலைமுறைகள் உங்களை மரண பரியந்தம் உங்களை நடத்துகிறதா இருக்கிற தேவன் இந்த விசுவாசம். அங்கதான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசிக்கினால் எல்லா கூட விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று சொல்லி கொடுத்தார். ஹல்லேலூயா. அங்கதான் மத்தேயு 21:21 எடுத்து வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த அத்தி மரத்திற்கு
செய்ததை அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீங்கள் பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாத்தீங்களா, எப்பேற்பட்ட விசுவாசத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு அத்திமரமா இருந்தாலும் சரி, அது மலை போன்ற காரியங்களா இருந்தாலும், அது தடையுள்ள காரியங்களும், அது பிரயோஜனமற்றதாக இருந்தாலும் சரி, அதை பார்த்து நாம் பேச வேண்டும் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த அத்திமரத்துக்கு நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீங்கள் பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும். ஏன்னா இந்த கதை நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆண்டவர் அந்த அத்திமரத்தினுடைய வந்த இடத்தில் கனிகள் கிடைக்கும் என்று பேசினாலும் இல்லை, அந்த அத்திமரம் பட்டு போயிட்டு பார்க்கும். அதே மாதிரிதான் அந்த விசுவாசத்தினால அந்த விசுவாசத்தை வர்த்திக்க செய்தவர் இந்த ஊமையை சொல்லுகிறார். ஒரு அத்திமரத்துக்கு செய்ததே அது அல்லாமல் இந்த மலை அத்திமரத்தும் பட்டு போயிடும். ஆனால் நீங்க அந்த மலை என்றால் பெயர்ந்து போகுமா? மலையான காரியங்கள் நம்மளை விட்டு விலகி போகுமா? ஆனால் தேவன் சொல்லுகிறார், அந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும். அந்த அளவுக்கான ஒரு விசுவாசத்தை நமக்குள்ள அவர் வைக்கிறார். அல்லேலூயா. எந்த ஒரு காரியம் இருந்தாலும் தேவனுடைய நாமத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால அப்புறம் போ என்று சொல்லும்போது அது அப்புறம் போகும். அல்லேலூயா. பெயர்ந்து போ என்று சொன்னால் பெயர்ந்து போகும். என்னை விட்டு நீங்கி போ என்று சொன்னாலும் போகும். அப்படியே தான். அல்லேலூயா. விசுவாசம் உள்ள வார்த்தையினால் எல்லாம் ஆகும். ஆகதான் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற இந்த வார்த்தைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி. அதுதான் சொல்லுகிறார். யோவான் 14:12 கூட இந்த வார்த்தை சொல்லுகிறார் பாருங்க. அவர் நமக்கு விருதமாக அவர் சொல்லவில்லை, விருதமாக சொல்லிவிட்டு போகவில்லை, அதை உறுதிப்படுத்த மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். அல்லேலூயா. பாத்தீங்களா, தேவன் நமக்கு எவ்வளவு பெரிய அல்லேலூயா அம்மாண்டவரே ஒரு அற்புதத்தை நம்ம கையிலே கொடுத்திருக்கிறார். அதிசயத்தை பார்க்கும்படியாய் நம் கண்களை திறக்கும்படியாய் நமக்கு எவ்வளவு ஒரு பெரிய விசுவாசத்தை நமக்குள்ள ஏற்படுத்தியிருக்கிறார். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் பிதாவினிடத்தில் போகிறபடினால் என்னை நீங்கள் விசுவாசிக்கிற நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலாம் பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு தெரியும் வருகிற காலங்களில் எப்பேற்பட்ட கிரியைகள் தேவை என்பதை. அவர் இருந்த காலத்தில் நடந்த காரியங்களை பார்க்க வரும். இப்பொழுது அநேக காரியங்கள் பெருத்து கொண்டே போகிறது. அநேக தேவைகள், அநேக பாரங்கள், அநேக கவலை, அநேக வியாதிகள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து நம்மளை விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காக தான் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் பிதாவினிடத்தில் போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். இந்த காலங்களில் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய காரியங்கள் நடக்கிறது. தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடுகிறது. அல்லேலூயா. ஆகதான் தேவன் சொல்லுகிறார், யோவான் 6:29 சொல்லுகிறார், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர், தேவன் அவரை அனுப்பினவரை. அல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை படிக்கும் முதல்ல படிக்க அந்த வார்த்தையே, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக அவர் அனுப்பினவரை. யாரை அனுப்பினார்? தேவன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியாய் இருக்கிறது. ஏனால் தேவனுக்கு ஏற்ற கிரியைகள் என்ன? விசுவாசம் இல்லாத கிரியைகள் செத்ததாய் இருக்கிறது. விசுவாசம் இல்லாத காரியம் அது செத்ததாய் இருக்கிறது. ஆகையால் விசுவாசத்தோடு எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதை செய்வதற்கு முன்பு தேவனே இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், இது எனக்கு வாக்கியம் பண்ணும், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி போகும்போது இந்த காரியத்தை நமக்கு நிச்சயமாக நமக்கு உண்டு. அதுல நமக்கு ஒரு சமாதானம் உண்டு, நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும்.
ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுக்கு முதலிடம் நம்ம கொடுக்கிறோம், அடுத்தது விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தின்படியே நமக்கு அதை நடந்து நிறைவேறும் போது நமக்குள்ள ஒரு சந்தோஷ சமாதானம் உண்டாக்குறது. ஹல்லேலூயா. ஆகவே தேவன் சொல்லுகிறார், யோவான் 14:1 கூட நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், தேவனிடத்தில் விசுவாசமாய் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசம், என்னிடத்தில் விசுவாசம் இருங்கள். எவ்வளவு அழகாக சொல்லுகிறார். ஏன்னா பிதா குமார் பரிசுத்த ஆவியின் மூன்றில் ஒன்றானவர் என்பதை அவர் ஆணித்தரமாக அறிந்ததனால் அவருக்கு அழகாக அவரை எல்லாமல் ஒன்று உருவாகவில்லை. அவர் தான் எல்லாருக்கும் எல்லாமே ஆயினார். எதற்காக? அவர் இல்லாமல் ஒன்று இந்த உலகமே உண்டாகவில்லை. அவர் வார்த்தையா இருந்தார், தேவனிடத்தில் இருந்தார். அந்த தேவன் நம்மளிடத்தில் இறங்கி வந்தார். அவர் தான் நமக்கு மாமிசமானார், அவர் தான் நம்மளோடு இருந்தார் என்று யோவான் 1:1 நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அகல்தான் தேவன் சொல்கிறார் 12:44 கூட பாருங்க. யோவான் 12:44 எடுத்து வாசி பாடுவோம். ஹல்லேலூயா. அப்பொழுது இயேசு சத்தமிட்டு என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல என்னை அனுப்பினவரிடத்தில். ஹல்லேலூயா. விசுவாசமாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. பாத்தீங்க, என்னிடத்தில் விசுவாசம் இருக்கிற, என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பின பிதாவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் எப்பேற்பட்டதா இருக்கு பாருங்க. அதனாலதான் கல்வாரி சிலுவையில அவர் மரித்து அந்த கல்வாரி சிலுவையில தன் ஜீவன் போகும்போது திரைச்சீலை 2ஆக கிழிந்ததை நாங்கள் பார்க்கிறோம். தேவனிடத்தில் நம்மளை ஒப்புரவாக்கினார் என்று பார்க்கிறோம். பிதாவுக்கு நமக்கும் இவ்வளவு இடைவெளி என்றது. எத்தனை வருட காலங்கள் அந்த கோபாக்கினை நம்ம இடித்திருந்தது. 400 வருடங்கள். மல்கியாவிலிருந்து மத்தேயு வரைக்கும், அவர் பிறக்கிற வரைக்கும். ஹல்லேலூயா. அவர் இந்த கல்வாரி சிலுவையிலே பாடுகளை அவர் மரணப்பட்டு அவர் தேவனை நோக்கி கூப்பிட்ட போது அந்த திரைச்சீலை 2ஆக கிழிந்தது என்று பார்க்கிறோம். அப்பொழுதுதான் நம்முடைய பிதாவிடத்தில் நாம் ஒப்புரவாகிறோம். எதனால? அவருடைய ரத்தத்தினால. இன்றும் அந்த ரத்தம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பழுந்து பிரசத்தில் வீற்றிருக்கிறார், நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்சம் காலம் என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி நம் முகத்தை தேடுவார்களே, அவர்கள் பொல்லாத வழியிட்டு மனம் திரும்புவார்களே, அவள் பாவத்தை மன்னிப்போம், அவளை இம்மைக்கு மறுமைக்கு சொந்தக்காரர் ஆக்குவோம் என்று நீடிய பொறுமை சார்ந்த தயவு அன்பு இறக்க மனதிற்கு நம்மளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அதான் அவர் சொன்னார், என்னிடத்தில் விசுவாசம் இருங்க, என்னிடத்தில் அல்ல என்னை அனுப்பின இடத்தில் விசுவாசம் இருங்கள். அதே யோவான் 3:36 எடுத்து வாசிப்போம். குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ தேவனை காண்பதில்லை, ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். அவன் பாத்தீங்களா, குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிற நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நிலைமைக்கு நாங்கள் ஆளாகாமல் நாங்கள் எப்பொழுதும் விசுவாசிக்கிறவளாய், அப்பா நாங்கள் எப்பொழுதும் உம்மை தரிசிக்கிறவளாய், எப்பொழுதும் உம்மை நிலைநிற்கலாய் காண வேண்டும். அப்பா, எங்களை நீர் ஆண்டு கொள்ளும். இதுவரை எங்களை உலகம் ஆண்டது, இனி நீர் எங்களை ஆண்டு கொள்ளும். உம்முடைய சித்தம் திட்டம் எங்கள் வாழ்க்கை நிறைவேற்றும். உம்முடைய சித்தம் போல மனிதர்களுங்க என்று நாங்கள் நம்மை அர்ப்பணிக்கும் போது, ஆமாண்டவரே, அந்த விசுவாசத்தை உடையவனாய் மாறுகிறோம். அந்த விசுவாசியான ஜீவனை காண்பதில்லை என்று சொல்கிறார். தேவனுடைய கோபம் நம்ம நிலையிருக்க அந்த பாவத்துக்கு நாங்கள் ஆளாகாமல், அப்பா நாங்கள் எப்பொழுதும் விசுவாசிக்கிறோம். அப்பா, நீர் தான் எங்களுக்கு ஜீவன் பலன் அரண் கோட்டை தஞ்சம் அடைக்கலைங்களாவது அனுகூலமாக இருக்கிறேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, ஆமாண்டவரே. ஹல்லேலூயா. ஆகல் தான் சொல்லுகிறார் யோவான் 3 அதே 18 வாசிக்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவனை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. பாத்தீங்களா,
இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான். அல்லேலூயா. விசுவாசி ஆதவனோ தேவனுடைய ஒரே பேரான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குமாரனிடத்தில் விசுவாசமை உள்ளவனாய் இராதபடினால் அவனை ஆக்கணிக்கு தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று என்றார். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலிருந்து எங்களை விடுதலையாக்கப்பா. நாங்கள் உண்மை விசுவாசித்து ஆண்டவரே, எங்களுக்காக நீ பரலோகத்தை விட்டு பூலோகத்திற்கு வந்து எங்கள் பாவங்களுக்கு தக்க எங்கள் சாபங்கள், எங்கள் ரோகங்கள், அக்கிரமங்கள், மீறுதலுக்கு, அநியாயங்களுக்கு அடிக்கப்பட்ட நொறுக்கப்பட்டு மறுத்து அடக்க செய்யப்பட்டு இதோ 3 நாள் உயிர்த்தெழுந்தீர். ஆமாண்டவரே, இதோ பரலோகம் சென்றிருக்கு, மீண்டும் வரப்போகிறேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறப்பா. நாங்கள் உங்களை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கணும். பிதாக்குவன் பரிசுத்த ஆவியான ஞானஸ்தானம் பெற்று அப்பா நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் விசுவாசிக்கிறோம். ஆமாண்டவரே, ஆசைப்படுகிறோம் என்று நாங்கள் பிதாக்குவன் பரிசுத்த ஞானஸ்தானம் பெற்று கரையேறும்போது இவள் என் நேசகுமாரன், இவள் என் நேசகுமார்த்தி என்று சொல்வார். ஏனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவானிடத்தில் ஞானஸ்தானம் பெற ஆண்டவரே, ஆமாண்டவரே போகும்போது அவர் சொல்லுகிறார், யோவான் சொல்லுகிறார், நீர் உம்மிடத்தில் நான் ஞானஸ்தானம் பெற, நீர் எம்மிடத்தில் ஞானஸ்தானம் பெறலாமா என்று. அல்லேலூயா. அப்போதான் சொல்லுகிறார், தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும், வழிவிடு என்று அவர் ஆமாண்டவரே அவர் அவனுடைய ஜனத்தில் இறங்கி பிதாக்குவன் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெற்று கரையேறுவது இவர் என் நேசகுமாரன் என்று சொன்னார். இவருக்கு செவி கொடுங்கள் என்று. அல்லேலூயா. அதை தான் நமக்கும் சொல்லுவார், இவளே நேசகுமார்த்தி, இவருக்கு செவி கொடு, இவளே நேசகுமார், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னார். அந்த சத்தத்தை நாம் கேட்கணும். நாம் அப்போ தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் இன்னும் அதிகமாக கற்றுக்கொண்டு வேதங்களை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்த விசேஷம் வாசித்து அதை மீண்டும் 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 முடிந்தது மீண்டும் ஜீவனோட திரும்பவும் தொடர்ந்து அதை வாசிக்க அந்த ஜீவனோட வார்த்தை நாங்கள் அலங்கரிக்க மரண பரியதைகளை நடத்துகிறார். உலகத்தின் உபத்தோடு அந்த இடங்கள் உலகத்தை செய்து முடிவது உங்களோடு கூட இருக்குன்னு சொன்னவர். நம் மரண பரியது நம்மளுக்கு இந்த வார்த்தைகளை நினைப்பூட்டி நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். அங்கதான் நமக்குள்ள ஒரு நிச்சயம் முடிவு நம்பிக்கை உண்டாகிறது. இன்று மரித்தால் எங்கே இருப்போம்? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் இருப்போம் என்று. அல்லேலூயா. அந்த நிச்சயம் எங்கு வருகிறது? அவரை விசுவாசிக்கிற அப்படின்னா. அல்லேலூயா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமைக்கான, விசுவாசத்தினால் நீதிமான், விசுவாசிக்கினால் எல்லாம் கூடும் என்று சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை யோவான் 11:25 எடுத்து வாசிப்போம். இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பாத்தீங்களா? அல்லேலூயா. தேவனா உண்மையாகவே அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் ஆண்டவரே மரிக்க மாட்டார்கள் என்று சொன்னார். ஏன்னா அந்த ஜீவனுள்ள வார்த்தை நம்மளை ஜீவனுள்ள ஒரு இடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. அதனால தான் சொல்லுகிறார், நீங்கள் மறைத்தாலும் பிழைப்பீர்கள் என்று. அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் நமக்கு உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறார். அவர் நமக்கு முன் சென்றிருக்கிறார். நம்மளையும் அப்படியே மறுரூபப்படுத்தி நம்மளை கொண்டு போவார். ஆகில் தான் ஆண்டவரே, ஆமாண்டவரே, முதலாவது மரித்தவர்கள். அல்லேலூயா. பின்பு நாமளும் அப்படியே பரலோகம் செல்வோம் என்று தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கேன், என்னை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகில்தான் அல்லேலூயா. யோவான் 11:26 எடுத்து வாசிக்கும் பொழுது அது அடுத்த வசனம் தான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கின்ற எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாய். பார்த்தீங்களா? எவ்வளவு கிருபையான வார்த்தையை எவ்வளவு அழகாக சொல்லி கொடுத்து அவர் கேட்க என்னை விசுவாசிக்கிறாயா? அல்லேலூயா. அதுதான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோவானை கல் எறிந்து கொன்றார்கள். ஆனால் அவர் எப்படி இருந்தார்? அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருந்தது? ஆனால் அவர் அவ்வளவு கொல்லப்படும் அந்த நிலைமையில கூட அவர் அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று பார்க்கிறோம். அவர் சந்தோஷமாய் அந்த அந்த விசுவாசம் அவரை தேவனோடு நடக்கிற, தேவனோடு பிரியமா இருந்தார். அல்லேலூயா. அது போல உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால்தான் அவர் எவ்வளவு அழகாக சொல்லி கொடுத்துட்டு போனார். தோமாவை பார்த்து சொல்லி, என்னை கண்டு விசுவாசித்தாய், இனி காணாமல் விசுவாசிக்க பாக்கியவான்கள் என்றும் சொல்லி கொடுத்து போனார்.
அதை எடுத்து வாசிப்போம். யோவான் 20:29 எடுத்து வாசிப்போம். அதற்கு இயேசு தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகான வார்த்தை, எவ்வளவு இனிமையான வார்த்தை. ஆண்டவரே, நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம் அப்பா. அப்பா, எங்கள் அவிசுவாசத்தை எங்களை எடுத்துப்படும் அப்பா என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டியதா இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 7:38 எடுத்து வாசிப்போம். வேத வாக்கியம் சொல்லுகின்றபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அகல்தான் அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் வாசிக்க 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 வெளிப்படுத்துகிற ஆதியாவது வெளிப்படுத்துகிற விசேஷம் திரும்ப திரும்ப நாங்கள் வாசிக்க வாசிக்க அந்த வார்த்தைகளை கேட்க எங்கெல்லாம் பிரசங்கம் நடக்கிற அந்த பிரசங்கத்தை கேட்கும் போது கல்லர் பேசுகிறார், புல்லர் பேசுகிறார், நடுவர் பேசுகிறார், பெரியவர் பேசுகிறார், சிறுவர் பேசுகிறார், குழந்தைகள் பேசுகிறார்கள் அல்ல. வேத வசனம் எங்கெல்லாம் துணிக்கப்படுகிற அந்த வசனத்தை கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதே நாங்கள் ஆண்டவரே, தேவன் எங்களோடு பேசுகிற அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய சொந்த வார்த்தைகள் இல்லை, ஜீவனுள்ள வார்த்தை. இது நமக்கு பிழைக்கத்தக்கதாக இருக்குது, நம்ம ஜீவிக்கத்தக்கதா, நம்மளை ஊன்றத்தக்கதா இருக்கு, நம்மளை காத்துக்கொள்ளுகிறதா இருக்கு, நம்மளை வழிநடத்துகிறதா இருக்குது, நம்மளை கர்த்தரிடத்தில் திருப்புகிறதா இருக்குது. அந்த வார்த்தையை நாம் பிடித்துக்கொள்ளணும். அந்த விசுவாசம் நமக்குள்ள வர வேண்டும். அல்லேலூயா. அகல்தான் சொல்லுகிறோம். அல்லேலூயா. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசம் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அல்லேலூயா. நமக்கு ஒரு இடத்துல இருக்கிற கானான் ஸ்திரியை கொடுத்து பார்த்துருக்கிறோம். அந்த இடத்தில் போய் அவருடைய ஸ்திரீயோடு பேசும்போது அவர் சொல்றார், இந்த தண்ணீரை குடிக்கும்போது சமரியா ஸ்திரீ அவரோடு பேசுகிறார். இந்த மாதிரி இந்த தண்ணீரை நீ குடிக்கும், மீண்டும் உனக்கு தாகம், நான் கொடுக்கிற இந்த தண்ணீரை குடித்தால் உனக்கு தாகம் உண்டாகி இருக்காது என்று. அல்லேலூயா. அதை அவள் கேட்டு பெற்றுக்கொண்டாள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே போலதான் நாம் இந்த வார்த்தைகளை நாங்கள் வாசிக்க 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 அவர் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை போல ஓடும் இந்த வார்த்தைகள் ஓட ஓட நமக்குள்ள ஆண்டவரை நாடி நரம்புகளிலே உச்சத உள்ளங்கால் வரையிலும் ஆண்டவரை இந்த அவிவிசுவாசம் எங்களை விட்டு நீங்கி விசுவாசித்தினால் நாங்கள் பிழைக்க முடியாது. தேவன் கிருபை காலத்திலே வளருகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகதான் இந்த விசுவாசத்தை குறித்து இந்த நாளை நாங்கள் ஆண்டவரை பார்க்க கிருபை தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். மார்க்கு 1:15 எடுத்து வாசிப்போம். காலம் நிறைவேறிற்று. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். பார்த்தீங்களா? இந்த ஜீவனுள்ள வார்த்தையை விசுவாசிங்க. ஏன்னா காலம்